ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் இமேஜ் கிளாசிஃபிகேஷனோட ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பைனரி இமேஜ் கிளாசிஃபிகேஷன், அதாவது வந்து இந்த இமேஜ் வந்து கேட்டா டாக்கா அப்படிங்கிற ஒரு பைனரி இமேஜ் கிளாசிஃபிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வித் லோடிங் த லைப்ரரி, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்ஃபைஸ் லைப்ரரி, அப்புறம் வந்து ரேண்டம் மேட் ப்ளாட்லிப் ஃபார் பிளாட்டிங், கேராஸோட மாடல்ஸு, அப்புறம் கேராஸோட லேயர்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஒன்ஸ் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம டேட்டாவை வந்து லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த ஃபோல்டரில் இருக்குது. அதோட கிட்ஹப் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம எல்லா டேட்டாவும் வந்து லோட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் தெர் ஆர் 1000 இமேஜஸ் மேலே இருக்குது. 1.5 GB டேட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த டேட்டா லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் டேட்டா லோட் ஆனதுக்கப்புறம் வந்து அதோட ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட ட்ரைனிங் டேட்டா நம்ம பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் 2000 இமேஜஸ் இருக்குது. டெஸ்ட் டேட்டாவோட இமேஜஸையும் பார்ப்போம். ஸோ அது வந்து 400 இமேஜஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறதுனால வந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். நீங்கள் நிறையா டேட்டா இருக்கிற மாதிரி டேட்டா செட்டும் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்படின்னா வந்து நம்ம டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா இமேஜஸ் டேட்டா வேல்யூலாம் வந்து 0 to 255 வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஏன்னா வந்து ஆர்ஜிபி வேல்யூஸ் இல்லையா? ஸோ அதனால் நம்ம மாடலை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து இந்த டேட்டாவை வந்து நார்மலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டை ரீஷேப் பண்ணி நார்மலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ டூ தட். இப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா should be between 0 and 1. ஸோ இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலைஸ்டு டேட்டா இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா டேட்டாவும் வந்து 255ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பிட்வீன் 0 and 1 அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் சாம்பிள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மேட் பிளாட் யூஸ் பண்ணி வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரேண்டமாக வந்து ஒரு ட்ரைனிங் இமேஜ் ஒன்று வந்து பிளாட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேட் இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் பிளாட் பண்ணும்போது வந்து நம்ம ரேண்டமாக இருக்கிற இமேஜ் பிக் பண்ணுறதுனால வந்து இட் வில் பிரிங் அனதர் ரேண்டம் இமேஜ். நம்ம அதை டெஸ்ட்லேயுமே வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்டு டேட்டா செட்லேருந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் பிளாட் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேராஸ்ல இருந்து சீக்வென்ஷியல் மாடல் லேயர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ சிஎன்என்ல நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கன்வல்யூஷனல் லேயர் இருக்கும், தென் மேக்ஸ் பூலிங் லேயர் இருக்கும், நெக்ஸ்ட் அனதர் கன்வல்யூஷனல் லேயர், ஃபிட்டிங் லேயர், அந்த மாதிரி வந்து மல்டிபிள் லேயர்ஸ் பில்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் பி ஸ்டாக்கிங் மல்டிபிள் லேயர்ஸ், தென் ஒரு அவுட்புட் லேயர் இருக்கும் இல்லையா? அந்த அவுட்புட் லேயரில் தான் வந்து வில் ரிசீவ் த அவுட்புட். லெட் ஸ்டார்ட் வித் பில்டிங் த மாடல். ஓகேங்களா? ஸோ நம்ம சிஎன்என் மாடல் வந்து சீக்வென்ஷியல் மாடல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ சிஎன்என் மாடல் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கன்வல்யூஷனல் லேயர் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ், அதுதான் வந்து யூ கேன் சி 32 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அதோட ஹைட் அண்ட் வித் ஆஃப் த ஃபில்டர் வந்து
3,3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து RELU அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறதுனால வந்து ஆம், இந்த மாடல் வந்து என்ன மாதிரி ஷேப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்புட் ஷேப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 100,100,3 சைஸ் ஆஃப் இமேஜஸ் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இன்புட் ஷேப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லேயராக வந்து மேக்ஸ் பூலிங் லேயர் ஆட் பண்ணுவோம். ஃபார் மேக்ஸ் பூலிங் லேயர் வந்து ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். அது என்னன்னா வந்து ஃபில்டர் சைஸ். ஓகேங்களா? தென் நம்ம அனதர் கன்வல்யூஷன் லேயர் பில்ட் பண்ணுவோம். இட்ஸ் ஆன் த சேம் சைஸ், சேம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ், 32 ஃபில்டர்ஸ், 3,3 சைஸ் ஆஃப் ஃபில்டர் சைஸு அண்ட் ஆக்டிவேஷன் வந்து RELU தான். ஆம், இது வந்து செகண்ட் கன்வல்யூஷனல் லேயர் இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து இன்புட் சைஸை மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும் வந்து இன்புட் சைஸ் மென்ஷன் பண்ணால் போதும். கூலிங்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டனிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். தென் நம்ம வந்து டென்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ் வந்து 64 நியூரான்ஸ் வச்சு RELU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். தென் ஒரு நம்மளோட ஃபைனல் ஃபுல்லி கனெக்டட் லேயர் வந்து விச் இஸ் லைக் அன் அவுட்புட் லேயர். இந்த அவுட்புட் லேயர்லேயும் வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் ஆஸ் அவுட்புட் கிளாஸ். ஓகேங்களா? இருக்கணும். பட் நம்ம பைனரி கிளாசிஃபிகேஷனுங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அவுட்புட் நியூரான் இருந்தால் போதும் இல்லையா? ஸோ அதனால வந்து 1 அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்து நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கிற CNN மாடலை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம் இப்போ. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதோட ஆப்டிமைசர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இந்த கிளாசிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நான் வந்து பைனரி கிராஸ் என்ட்ராஃபி யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ் ஃபங்க்ஷன். ஆப்டிமைசர் வந்து ஆடம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்புட் டேட்டாவை வந்து பாஸ் பண்ணி வந்து இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன CNN மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரன்லேயும் வந்து அதோட லாஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது, அதோட அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஈபாக் வந்து அப்டேட் பண்ணி மறுபடியும் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இபாக் 5 வச்சு ட்ரெயின் பண்ணோம். அதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வந்து நம்ம வந்து இபாக் வந்து 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ஆம், இப்போ மறுபடியும் வந்து மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் வந்து கம்மியாயிட்டே போகும், அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இபாக் 8 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மாடல் ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து 94.6 அக்யூரசி வந்து ரீச் ஆயிடுச்சு. அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது டேட்டா செட் வந்து ரொம்ப சின்ன டேட்டா செட். ஸோ நீங்கள் பெரிய டேட்டா செட் வச்சும் கூட வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ மாடலை வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி வந்து மாடல் அக்யூரசி வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ட்ரெயின் பண்ணதுனால வந்து மாடலோட அக்யூரசி வந்து 94 ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 தான் இருந்துச்சு. இப்போ எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா மாடலோட அக்யூரசி வந்து 64% இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறதுனால வந்து அந்த டாபிக் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கவர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இண்டிவிஜுவல் இமேஜ் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு இமேஜ் ஃபைண்ட் பண்ணி அதை பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து இட் ஷுட் பி பிட்வீன் 0 and 1 இல்லையா?
ஸோ நம்ம பைனரி கிளாசிஃபிகேஷனுக்காக வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா 0.5 அப்படிங்கிறத எடுத்து லெஸ் தென் 0.5னா வந்து 0, மோர் கிரேட்டர் தென் 0.5னா வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆம், நம்ம வந்து ஒரு லாஜிக் எழுத போகிறோம். ஸோ அதை வச்சு வந்து இப்போ வந்திருக்கிற இமேஜ் வந்து கேட்டா டாகா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து கேட் அப்படின்னு சொல்லி மாடல் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே வந்து நான் வந்து ஒரு டாக் இமேஜ் எடுத்து பார்க்குறேன். ஸோ அது வந்து டாக் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து um, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேலிடேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.